ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இன்சைட் விலாக். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் எதுன்னு பார்த்தோன்னா கார் டிரைவிங் லைசன்ஸ் ஃப்ரான்ஸில் எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். ஃப்ரெஞ்சில் எப்படி சொல்லுவாங்கன்னா கார் டிரைவிங் லைசன்ஸுக்கு பெர்மி பேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த பெர்மி பே எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு பல வழிகள் உண்டு. இப்போ அதை குறித்து தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுன்னு பார்த்தோன்னா நீங்கள் ப்ரெஃபெக்சர் மூலயமா எடுக்கலாம், அப்புறம் ஆன்லைன் டிரைவிங் ஸ்கூல் மூலயமா எடுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஓத்தோ எக்கோல் இருக்கும், அதாவது இந்த டிரைவிங் ஸ்கூல் வந்து உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கும், நீங்கள் அப்படி கூட எடுக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ப்ரெஃபெக்சர் மூலயமா நம்ம எப்படி செய்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, நீங்கள் உங்களோட ப்ரெஃபெக்சர் வெப்சைட் உள்ள நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போகணும். நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வெப்சைட் உள்ளே போய்ட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெப்சைட் உள்ளே போயிடலாம். வெப்சைட் உள்ளே போயிட்ட பிறகு démarche administrative அதில் போயிட்டு அதுக்கப்புறம் permis de conduire இருக்கும், அங்கே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு s'inscrire en tant que candidat individuel அப்படின்னா வந்து நீங்கள் நார்மலாக டிரைவிங் ஸ்கூல் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து இது வந்து எப்படின்னா வந்து நீங்கள் தனியாக போய்ட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி. ஓகே, யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் நீங்களே இண்டிவிஜுவலாக போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே போட்டுக்கிது பாருங்கள். pour effectuer une première inscription au permis de conduire, obtention du numéro NEPH vous permettant de vous inscrire à l'épreuve du code de la route. ஓகே, நம்ம இங்கே கிளிக் பண்ணோக்கா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஒரு நம்பர் தேவைப்படும், அதான் NEPHன்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் தான் நம்மளால் வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ அந்த நம்பர் நம்ம எப்படி பண்ணுறது நம்ம பார்ப்போம். ஓகே, இங்கே கிளிக் பண்ணிங்க. NEPH எப்படி பண்ணுறது தான் பார்த்துக்கிறோம். ஓகே, அது உள்ளே வந்துட்டு la demande de permis en ligne அங்கே கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்ட பிறகு ANTS இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் போய் தான் நம்ம வந்து அந்த நம்பர் எடுக்க முடியும். ஓகே, இங்கே வந்து கிளிக் பண்ணிங்க demande en ligne. கிளிக் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து je crée un compte கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட எல்லா டீட்டெயிலும் கேட்பாங்க. ஸோ இதை ஃபில் பண்ணும்போது இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள்கிட்ட ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்கணும். அந்த ஃபோட்டோ எங்கே எடுக்க முடியும்னா நீங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட போனீங்கன்னா அங்கே வந்து ஃபோட்டோ ஆட்டோமேட்டிக் சொல்லிட்டு மஷின் இருக்கும், அங்கேயும் எடுக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள்கிட்ட கேமரா இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு ப்ராப்பராக அந்த ஃபார்மேட் சைஸை வந்து அழகாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சிங்க. அதே போல் உங்கள் கூட வந்து ஐடென்டி கார்டு தீது சுஜூர் வச்சுங்க, ஏன்னா அதுவும் கேட்பாங்க. அப்புறம் வந்து வீட்டுத்தாள் கேட்பாங்க, ஏதாச்சும் எலக்ட்ரிசிட்டி பில் இல்லை ஃபோன் பில் ஏதாச்சும் நீங்கள் வந்து நீங்கள் அந்த வீட்டில் தான் தங்கிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கேட்பாங்க. ஓகே, அது பண்ணி முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்து இமெயிலில் அனுப்புவாங்க உங்களுக்கு அந்த நம்பர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யணுன்னா வந்து சில நேரத்தில் ஜங்க் மெயிலில் கூட போயிடும், அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக அது வந்து நீங்கள் போய்ட்டு செக் பண்ணுங்கள். ஓகே, நான் உங்களுக்கு இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கீழே ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் காட்டுவாங்க எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிவிடுவீங்க. சரிங்களா? அடுத்தது நம்ம ஓகே, நீங்கள் இது ரிஜிஸ்டர்லாம் பண்ணிட்ட பிறகு உங்களை வந்து உடனே கூப்பிட மாட்டாங்க. உங்களை கூப்பிட்றதுக்கு எப்படியோ ஒரு 6 மாதமாச்சும் ஆகும். ப்ரெஃபெக்சர் பொறுத்து இருக்குது, மேபி முன்னாடி கூட கூப்பிடலாம், இல்லை உங்களுக்கு 1 வருஷம் கூட ஆகலாம். சரிங்களா? ஸோ ப்ரெஃபெக்சர் பொறுத்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது 6 மாதமாச்சும் ஆகும். அப்படி கூப்பிட்டு பிறகு நீங்கள் அந்த பிட்வீன் அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் நல்லா ப்ரிப்பேர்டாக இருக்கணும், நல்லா அந்த கோதுல அறுத்து படித்து வச்சுருக்கணும். அதுக்கு படிக்கிறதுக்கு ஒன்று நீங்கள் FNAC தத்தி போல் கடைகளில் போய் நீங்கள் வாங்கலாம் அந்த புக்கை. அப்படி இல்லைன்னா இந்த பாருங்கள், இந்த புக்கு நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன், அது மாதிரி தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் படிக்கலாம். நிறைய ஆர்னிக்கா இருக்குது, இல்லை கோத் கிளிக் இருக்குது. நீங்கள் புக் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 யூரோஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஒரு 29 யூரோ சம்திங் ஆகும்னு நினைக்கிறேன், 30 யூரோக்குள்ளே தான் ஆகும். அது வந்து அன்லிமிட்டெட். அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைனில் பொறுத்து வந்து அப்படி ஆக்சுவலி நீங்கள் எக்ஸாம் போய் எழுதுவீங்களா அதே போல் தான் நீங்கள் வீட்டில் நான் உங்களுக்கு வந்து பர்சனலாக நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஆர்னிகார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பண்ணும்போது கூட ஆர்னிகார் பண்ணிட்டு தான் போனேன். எக்ஸாக்ட்லி அதில் வர கொஸ்டின்ஸ் நிறையாவே வந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறது நீங்கள் ஆன்லைனில் பண்ணலாம். அப்படி இல்லை புக்கு வாங்கி நீங்கள் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணலாம். பட் நீங்கள் புக்கு வந்து நீங்கள் வந்து படிக்க தான் முடியும்.
நீங்கள் ட்ரைன் பண்ண முடியாது உங்களுக்கு அந்த இந்த நீங்கள் ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒன்றே சாய்ஸ். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன் உண்டு. சரிங்களா? ஓகே, ஒன்ஸ் நீங்கள் வந்து கோது வாங்கிட்டிங்கன்னா ஓகே, ஃபஸ்ட் நம்ம முன்னாடி மேலே இங்கே பண்ணோம், இப்போ வந்து இங்கே பண்ண போகிறோம் நம்ம. சரிங்களா? இங்கே வந்து என்ன போட்டுக்குது பாருங்கள். Pour effectuer une demande d'inscription à l'épreuve pratique conduite après avoir réussi l'épreuve du code de la route, vous devez obligatoirement et exclusivement vous rendre sur le site. ஓகே, நீங்கள் வந்து ஒன்ஸ் code de la route வாங்கிட்ட பிறகு இங்கே வந்து கிளிக் பண்ணுங்கள். இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி அதே போல் ரெஜிஸ்டர் பண்ணணும். உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்ட பிறகு உங்களை ஒரு நாள் கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஆனால் இது ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ட்ரைனிங் ஸ்கூல் போகலாம், எல்லாம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போகலாம். ஆனால் உடனே உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இதுவும் 6 மாதம் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது ப்ரெஃபெக்சர் பொறுத்து இருக்குதுங்க. முன்னாடி கூப்பிட்டாலும் கூப்பிடலாம், இட்ஸ் பாசிபிள். ஆனால் நீங்கள் இந்த டெஸ்ட்டு இந்த எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி, டிரைவிங் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 20 hours மினிமம் பண்ணியிருக்கணும். 20 hours மினிமம் நீங்கள் டிரைவிங் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு டிரைவிங் ஒன்று நீங்கள் ஒத்துழைக்கல் போய் நேராக பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு வே. உங்களுக்கு எப்படி ஒரு 700 ஒரு 900 1000 euro வரையும் செலவாகும் 20 hours பண்ணோன்னா. அது அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு குறைஞ்சி 20 மணி நேரம் ஒரு அதான் 700 1000 euro வரைக்கும் உங்களுக்கு செலவாகும். சரிங்களா? அது மினிமம். நீங்கள் நல்லா ஓட்டினாக்க நீங்கள் 20 hours முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா அவங்க வந்து உங்களை ஒன்றும் ஓட்ட சொல்லுவாங்க, அது உங்களோட இஷ்டம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைன் டிரைவிங்ஸ் கூட போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எங்கே வேணால் ஓட்டலாம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது வீட்டுக்கிட்ட இருக்கிற ஒரு ஒத்துழைக்கில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு அந்த வெப்சைட்டில் அந்த மானிட்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கூட போய் ஓட்டலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேலை செய்யும் போது நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். உங்கள் வேலை பக்கத்தில் இருக்கிற ஒரு மானிட்டர்ஸ் இருப்பாங்க சுற்றி. ஸோ நீங்கள் உங்கள் டைமுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வேலையை முடிச்சுட்டு அங்கே இருக்கிற மானிட்டர் கூட நீங்கள் ரோந்து எடுத்துருக்கலாம். அதாவது வந்து உங்களை பற்றி நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா ரெகுலராக ஒரே மானிட்டர் இருந்தாக்கா ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் ஆன்லைனில் டிரைவிங் ஸ்கூலில் வந்து ஒரே மானிட்டர் உங்களுக்கு கிடச்சாருன்னா ரொம்ப நல்லது தான். பட் என்னோடய கவுன்சிலிங் என்னென்னா நீங்கள் வந்து வீட்டுக்கு இருக்கிற ஒரு ஒத்துழைப்பு போகிறது நல்லது. அப்படி இல்லைனா இன்னொரு வழி கூட இருக்குது, அதுதான் பெர்மி மாலான்னு சொல்லுவாங்க. பெர்மி மாலா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ யாராச்சும் ஒரு 5 வருஷம் அவங்க டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து 5 வருஷம் ஆகிடுச்சின்னா அவங்க கூட நீங்கள் கற்றுக்கலாம். அந்த பெர்மி மாலா மூலயமா ஒரு அவங்க காரு ரெண்ட் கூடுவாங்க. ஸோ உங்களுக்கு அவங்க நிறையா 1 hour கூடுவாங்க. சில பேர் நிறைய பேக் இருக்கும். ஆக்சுவலாக லைக் எப்படின்னா ஒரு நாள் விடுவாங்க, இல்லைனா நீங்கள் ஒரு வாரத்துக்கு எடுத்துக்கலாம், இல்லை ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கலாம். ஓகே, அதுமாதிரி நீங்கள் காரை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட நீங்கள் ஓட்டலாம். ஓகே, அது ஒரு வழி இது. ஆனால் அது வந்து ஒத்துழைக்கலோட உங்களுக்கு கம்மி செலவு தான், அது கண்டிப்பாக ஆகும். சரிங்களா? உங்களுக்கு அதோட கம்மியாக தான் ஆகும். ஓகே, ஸோ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு மோஸ்ட்டாக எல்லாமே உங்களுக்கு இப்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சில வழி இப்போது ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்னா, ஒன்று நீங்கள் ஒத்துழைக்குழு மூலயமா போகலாம், இந்த டிரைவிங் பண்ணலாம் ஒத்துழைக்குழு மூலயமா. அடுத்தது உங்களுக்கு ஆன்லைன் மூலயமா சொல்லிக்கிறேன். அது கிடச்சா வந்து பெர்மி மாலாம் சொல்லிக்கிறேன். ஸோ உங்களுக்கு 3 வழி இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு செட் ஆகுதோ அது அப்படி நீங்கள் வந்து நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி ப்ரெஃபெக்சர் மூலயமா எப்படி பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து, நீங்கள் இதே ஆன்லைன் டிரைவிங் ஸ்கூல் டைரெக்டாக நீங்கள் ப்ரெஃபெக்சர் மூலியமாக போகாமல் ஆன்லைன் டிரைவிங் ஸ்கூல் எனக்கு ஓகே, எனக்கு அது மூலிமா போகிறது உங்களுக்கு இஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம். உங்களுக்கு எல்லாமே அதுலேயும் நீங்கள் வந்து NAPH நம்பர் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த நம்பரை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை வாங்கிட்டு பண்ணுறது நல்லது. மேபி அவங்கள கூட பண்ணலாம், எனக்கு சரியாக தெரியல, நீங்கள் அதை செக் பண்ணிங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் நீங்கள் ரொந்தீவெலாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெடி ஆகிட்டிங்கன்னா நீங்கள் அவங்களோட வெப்சைட்லேயே வந்து நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம். டேட்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? நீங்கள் டேட் எடுத்துக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் ரெடி ஆகிட்டு டேட் அப்படி எடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து பாங்க் போஸ்டால் மூலியமாக நீங்கள் போகலாம். அதோட லிங்க்கை நான் கீழே வைக்கிறேன். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நேராக நீங்கள் 30 euro கட்டிவிட்டு நீங்கள் அந்த எக்ஸாம் ரெடி ஆகிட்ட பிறகு நீங்கள் 30 euro கட்டி நீங்கள் அந்த எக்ஸாம் போயிட்டு, ஆனால் டேட் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்கும். நீங்கள்
பங்க் போஸ்டல் மூலிமா போனீங்கன்னா. சரிங்களா. அடுத்தது அந்த ஆன்லைன் ட்ரெயின் கூட உங்களுக்கு உடனே கிடைக்கும், நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே. அடுத்தது நீங்கள் அந்த கோது வழிதே பண்ணி முடிச்சிட்ட பிறகு அவங்க கூட நீங்கள் அந்த கார் ஓட்டலாம். சரிங்களா. நீங்கள் அதுலேயே நீங்கள் கார் ஓட்டி நீங்கள் அப்படியும் கற்றுக்கலாம். அந்த ஆன்லைன் டிரைவிங் ஸ்கூல் மூலயமா நிறைய மானிட்டர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு தான் நான் சொன்ன மாதிரி. அடுத்து கிடச்சா பார்த்தீங்கன்னா ஒத்துழைக்கோல் தான் இருக்கல பெஸ்ட்டு நான் நினைக்கிறேன். ஒத்துழைக்கோல் மூலிமா போனீங்கன்னா உங்களுக்கு மானிட்டர் கண்டிப்பாக உங்களை ரெகுலராக உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களோட குறைகள்லாம் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இம்ப்ரூவ் ஆகலாம் சீக்கிரமாக. அதனால் வந்து என்ன ஒன்று உங்களை பொறுத்து இருக்குது. நீங்கள் நல்லா கார் ஓட்டினீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுடுவீங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் அந்த ஒத்துழைக்குள்ளே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கூகுளில் அதோட ரேட்டிங்லாம் நீங்கள் பார்த்துங்க, எத்தனை ஸ்டார் கொடுத்துறாங்க அந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள். ஏன்னா சில ஒத்துழைக்குள்ளே நல்லாவே உங்களை ஏமாற்றுவாங்க. முக்கியமாக ஃப்ரான்ஸே நல்லா பேசலான்னா அவங்க நல்லா அவங்க மேலே மிளகா அரைச்சிருவாங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாருக்கிட்டாச்சும் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம். அவங்களோட விசாரிச்சுட்டு போகிறதும் நல்லது தான். சரிங்களா. ஓகே. கிடச்சா நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். சில பேருக்கு வந்து கியர்லாம் மாற்ற வராது. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்க, பயப்படுவாங்க மாற்றுறதுக்கு. சில பேருக்கு சுத்தமாக வராது. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன கவுன்சிலிங் பண்ணுவேன்னா ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் போயிடுங்க. ஏன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் மோஸ்ட்டாக ஒரு 80% பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃபஸ்ட் இதில் வாங்கிடுவாங்க. ஸோ அது என்னோடய கவுன்சிலிங் உங்களுக்கு. ஆனால் ஏன்னா அடுத்தது உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரப்போது ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் தான். இந்த மேனுவல் கியர் பாக்ஸ் ஒன்றும் எத்தனை வருஷம் இருக்கும்னு தெரியல. ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முடிவு பண்ணிங்க என்ன பண்ணக்கூடாது சொல்லிட்டு. ஓகே கைஸ், நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கீழே நான் சொன்ன மாதிரி சில லிங்க்லாம் வச்சுக்கிறேன். உங்களுக்கு அதில் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நான் மெயினாக இந்த வீடியோ பண்ணதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேருக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அவங்களுக்கு சில முறைகள்லாம் தெரியல. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் நான் இது பண்ணுறேன். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த இனிஷியேட்டிவ் நான் எடுத்தேன்னா நான் ஃப்ரான்ஸ்க்கு வந்தப்போ எனக்கு நிறைய விஷயம் தெரியாமல் இருந்துச்சு. பட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய விஷயம் நான் கற்றுக்கினேன். அதை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.